வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணிதம் அலகு 5 வடிவியல் பயிற்சி 5ல் 2வது ரோம லெட்டரில் 2வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. கொடுக்கப்பட்ட அளவுகளை கொண்ட சாய்சதுரம் வரைந்து அதனுடைய பரப்பளவை காண்க. கேக் CAKE இந்த சாய்சதுரம் வரைஞ்சி அதனுடைய பரப்பளவை நம்ம கண்டுபிடிக்கணும். முதல்ல உதவிப்படத்தை நம்ம வரைஞ்சிருவோமா? உதவிப்படம் ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியம். இதை வச்சு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், அந்த உண்மை படத்தையே நம்ம வரைவோம். சாய் சதுரம் சரியா, ஒரு குறிப்பிட்ட அளவு வச்சு நீங்கள் வரைஞ்சிங்க. கரெக்டாலாம் இது பண்ண அவசியம் இல்லை. உதவி படத்தை பொறுத்த வரைக்கும் ரஃப்பாக தான் நம்ம வரைவோம் சரியா. பாருங்கள், இந்த இடத்துல ஒரு இது இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம வரைஞ்சிக்கிட்டாலே போதுமானது. சிம்பிளாகவே வரைஞ்சிடலாம். எல்லாத்தையும் சேர்த்துக்குங்க. இதான் என்னது? சாய் சதுரம். பேர் கொடுத்துருவோமா? என்ன கொடுத்துருக்காங்க? கேக்கு CAKE. இப்போ கொடுத்துருக்க அளவுகள் எடுத்துலமா CA வந்து எவ்வளவு? 5 சென்டிமீட்டர். கோணம் A வந்து 65 டிகிரி. இந்த இடத்துல எத்தனை டிகிரி கோணம் உண்டாகுது? 65 டிகிரி கோணம் உண்டாகுது. இந்த 2 அளவு தான் கொடுத்துருக்காங்க பாருங்க. இது வந்து சாய் சதுரம். எல்லா பக்க அளவுகளும் எப்படி இருக்கும்? சமமாகத்தான் இருக்கும். 5 5 5 தான் இருக்கும். உதவி படத்தை நம்ம முடிச்சிட்டோம். இப்போ உண்மை படத்தை ஆரம்பிக்கலாமா? பாருங்க, உண்மை படம் பாருங்க. முதல்ல எதை நம்ம வரையணும்? உண்மை படத்தில் அடிப்பக்கத்தை நம்ம வரையணும். அடிப்பக்கம் எவ்வளவு? 5 சென்டிமீட்டர். வரையுமா? பாருங்க, 5 சென்டிமீட்டரில் ஒரு கோட்டு துண்டு. 5 சென்டிமீட்டரில் ஒரு கோட்டு துண்டு. அளவு எப்பயுமே எங்கே ஆரம்பிக்கணும்? பாருங்க, 0வில் ஆரம்பிக்கணும். 0வில் ஆரம்பித்து எது வரைக்கும்? 5 வரைக்கும். கரெக்டாக 5 வரைக்கும் எடுத்துங்க. பாருங்க, முடிச்சாச்சா? இதுக்கு பேரை கொடுத்துருவோம். இது C, இது A. எவ்வளவு? 5 சென்டிமீட்டர். அதுக்கு அடுத்து பாருங்க, ஏல எத்தனை டிகிரி கோணம் உண்டாயிருக்கு? 65 டிகிரி கோணம் உண்டாயிருக்கு. இப்போ கோணமானி பாகைமானி எடுத்துக்கலாமா? பாருங்க, ஏன்ற புள்ளியில் கரெக்டாக வச்சுக்கோங்க. ஏன்ற புள்ளியில் வச்சிட்டோமா? இப்போ பாருங்க, 65 டிகிரி எங்கே நம்ம ஆரம்பிக்கணும்? பாருங்க, இந்த 0 தான் நம்ம போட்டிருக்க லைன் மேலே இங்கே தான் ஆரம்பிக்கணும். 0 10 20 30 40 50 60 70. இந்த 60க்கு 70க்கு நடுவில் ஒரு கோடு, பெரிய கோடு இருக்கா? அதான் என்னது? 65. அதுதான் 65. லேசாக கிராஸ் ஆன மாதிரி இருக்குது. சரி பண்ணியாச்சு. 65 முடிச்சிட்டோமா? இப்போ பாருங்கள், ஸ்கேல் எடுத்து எங்கே இது பண்ணணும்? இந்த ஏலேருந்து நம்ம இந்த 65 குறித்தோம் இல்லையா, அதை தொட்டுட்டு போகிற மாதிரி ஒரு கதிர் வரைஞ்சாச்சு. இதுக்கு பேர் ஏதாவது எக்ஸ்ன்னு கொடுத்துருவோம். இந்த இடத்துல எத்தனை டிகிரி? 65 டிகிரி. இப்போ பாருங்கள், காம்பஸ் எடுத்துக்கலாமா? காம்பஸையும் ஸ்கேலும் எடுத்துக்கங்க. இந்த உதவி படத்தை அப்படியே பாருங்கள். ஏலேருந்து கே எவ்வளோ தூரம்? 5 சென்டிமீட்டர். அப்போ 5 சென்டிமீட்டர் அளவு எடுக்கலாமா? பாருங்கள், 5 சென்டிமீட்டர். பாருங்கள், அளவு எப்பவுமே எங்கே இருக்கணும்? 0லேருந்து நம்ம ஆரம்பிக்கணும். பாருங்கள், காம்பஸ் முள்ள 0வில் வச்சாச்சு. பென்சில் எங்கே வைக்கணும்? 5ல் வைக்கணும். நான் பேனா வச்சு வரைஞ்சிக்கிறேன், நீங்கள் பென்சில் தான் பயன்படுத்தணும் சரியா. 5 சென்டிமீட்டர் அளவு எடுத்தாச்சு. எங்கேருந்து? ஏலேருந்து. இப்போ பாருங்கள், ஏலேருந்து 5 சென்டிமீட்டர் வெட்டியாச்சா? இந்த இடத்துக்கு தான் என்ன பேர்? கே. இப்போ பாருங்கள், கேலேருந்து இ 5 சென்டிமீட்டர் தான், சிலேருந்து இ 5 சென்டிமீட்டர் தான். அப்போ பாருங்கள், ஏல வச்சுக்கோங்க. ஏல வச்சு ஒரு வட்டவில் வரைஞ்சிட்டோமா? அதே மாதிரி சியில் வச்சு ஒரு வட்டவில். ஏன்னா எல்லாமே 5 சென்டிமீட்டர். இங்கேருந்து இங்கே 5 தான், இங்கேருந்து 5 தான் நம்ம எடுத்து வச்சுருந்தோம். இதுக்கு தான் என்ன பேர்? இ. இணைச்சிருவோமா? எதை நம்ம இணைக்கணும்? சியவும் ஈயவும் இணைக்கணும். சியவும் ஈயவும் இணைச்சாச்சு. அடுத்தது ஏவையும் ஈயவும் இணைக்கணும். இணைச்சிருவோமா? ஏவையும் ஈயையும் இணைச்சிட்டோம். அவ்வளோதான், முடிஞ்சுது. என்ன வரைஞ்சிட்டோம்? நம்ம சாய் சதுரம் வரைஞ்சிட்டோம். இப்போ இதோடைய பரப்பளவு கண்டுபிடிக்க நமக்கு மூளை விட்டம் வேணும். அப்போ மூளை விட்டத்தை இணைச்சிடலாமா? பாருங்க, மூளை விட்டத்தை இணைச்சிருங்க. எது மூளை விட்டம்? ஏஇன்றது ஒரு மூளை விட்டம். அடுத்தது இன்னொரு மூளை விட்டம் என்ன? CAன்றது இன்னொரு மூளை விட்டம். இதை எல்லாத்தையும் நம்ம இணைச்சிருவோம். இப்போது இதை நம்ம அளந்து எழுத போகிறோம். இந்த அளவு எவ்வளோ இருக்குது? 8.5 இருக்கா? பாருங்கள், கரெக்டாக வச்சாச்சு. இங்கே 0 இருக்குது, இங்கே 8.5 இருக்குது. 8க்கு அடுத்து 5 சின்ன கோட்டு இருக்குது. அப்போ இது வந்து எவ்வளவு? 8.5 சென்டிமீட்டர். இந்த ஏசியை வரைஞ்சிடலாமா? ஏசி பாருங்க, இந்த இடத்துல
இருங்க பேப்பரை கொஞ்சம் நகர்த்திக்கிறேன். இப்போ இதை நம்ம அளக்க போகிறோம். கொஞ்சம் கிராஸாக வச்சு அளந்துக்கலாம். எவ்வளோ இருக்குது பாருங்கள், 5.4 இருக்கா பாருங்கள். 5க்கு அடுத்து ஒரு 4 சின்ன கோடு இருக்குது. அப்போ 5.4 5.4 சென்டிமீட்டர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன செஞ்சலாம் பாருங்கள், இதோடைய பரப்பளவை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சாய் சதுரம், எந்த சாய் சதுரம்? சாய் சதுரம் சிஏ. பாருங்கள், இந்த இடத்துல பேர் தப்பாக எழுதிருக்கேன் பாருங்கள், சிஏ. இது வந்து கே, சரியா? கே, சிஏகேஇ, சரியா? சாய் சதுரம் சிஏகேஇயில் இன் பரப்பளவு, இன் பரப்பளவு. ஃபார்முலா என்ன? பரப்பளவுக்கு ஃபார்முலா ஈக்குவல் டு 1/2 பெருக்கல் d1 பெருக்கல் d2 சதுர அலகுகள். மதிப்புகளை பிரதியிடுவோமா? ஈக்குவல் டு 1/2 அப்படியே வந்துடும், பெருக்கல் எது d1, எதனாலும் நம்ம மாற்றி எடுத்துக்கலாம், சரியா? அப்போ d1 ஈக்குவல் டு 8.5, d2 வந்து என்ன 5.4, மாற்றி எடுத்துக்கிட்டாலும் தப்பு கிடையாது, சரியா? அப்போ பாருங்கள், d1 8.5, d2 5.4. கேன்சல் பண்ணுவோமா? 2 2, இங்கே 2 2 4, மிச்சம் 1 புள்ளி வச்சாச்சு. இங்கே வந்தால் 14, அதாவது 4க்கு மேலே 1 போட்டால் 14, 7 2 14, அதாவது 5.4 2 கொண்டு வகுத்தா 2.7. அப்போ என்ன இருக்குது பாருங்கள், 8.5 பெருக்கல் 2.7, ரெண்டையும் பெருக்கிறோமா? இப்போ பாருங்கள், இது ரெண்டையும் பெருக்கிடலாமா? எதை பெருக்க போகிறோம்? 8.5ஐயும் 2.7ஐயும் நம்ம பெருக்க வரோம். பெருக்க 7 5 35க்கு 5, மிச்சம் 3. இந்த இடத்துல 7 8 56, 56 ஒரு 3 59. முடிஞ்சுதா? அதுக்கு அடுத்து பாருங்க, இப்போ 2 கொண்டு பெருங்க. 2 5 10, 10க்கு 0, மிச்சம் 1. 2 8 16, 16 1 17. கூட்டிடுங்க. 5 9, 7 5 கொண்டா 12, 12க்கு 2, மிச்சம் 1 போட்டாச்சு. 1 1 2. அப்போ பாருங்க, புள்ளிக்கு வலது பக்கம் இங்கே ஒரு இலக்கம், இங்கே ஒரு இலக்கம். அப்போ 2 இலக்கம் தள்ளி புள்ளி வைக்கணும். வலது பக்கத்துலேருந்து 2 இலக்கம் தள்ளி புள்ளி வச்சோம்னா அவங்க பரப்பளவு என்ன? 22.95 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதான் என்னது? நமக்கு தேவையான சாய் சதுரத்தோட பரப்பளவு. இதோட இந்த கணக்கும் முடிந்தது. நன்றி.